ஸோ இந்த ஐவிஎஃப்ல எப்படி இந்த ஐவிஎஃப் முதல்ல செஞ்சாங்க அப்படின்றது உங்களுக்குலாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அதாவது 48 வருடங்கள் வந்து இந்த ஐவிஎஃப் கருத்தரிப்பு ஆரம்பித்து வளர்ந்து விட்டது. 1978ல ஜூலை 18ஆம் தேதி முதல்ல உலக ஃபர்ஸ்ட் ஐவிஎஃப் செயற்கை கருத்தரிப்பு முறையில ஒரு குழந்தை உலகத்துல அதிசயத்தக்கதாக பிறந்தது. அதுதான் லூயிஸ் பிரவுன். இது உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த அந்த பெண்ணுக்கு இப்ப குழந்தை பிறந்துருச்சு. அந்த குழந்தையும் இப்போ பெரிய குழந்தையாகி அவங்க குழந்தை பிறந்துச்சு. ஸோ இவ்வளோ அளவுக்கு அந்த வளர்ச்சி வந்துருச்சு. ஸோ இந்த இயற்கையாக உருவாகக்கூடிய ஒரு கரு செயற்கையான முறையில் உருவாகி முதல்ல வந்தது குழந்தை தான் லூயிஸ் பிரவுன். ஸோ எனக்கு 1978ல் நம்ம பார்த்தோம். ஆனால் இதோட ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அதிசயத்தக்க ஒரு ஆச்சரியமான விஷயம். ஆரம்ப நிலையில 2 பெரிய சயின்டிஸ்ட், ஒரு கைனகாலஜிஸ்ட், இன்னொருவர் வந்து ஒரு பெத்தாலஜிஸ்ட், இவர்கள் இருவரும் சேர்ந்து, அதாவது எட்வர்ட்ஸ் ஸ்டெப்டோ, ராபர்ட் பேட்ரிக், இவங்க 2 பேரும் சேர்ந்து பல முறைகள்ல இந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணாங்க. இது வந்து ஒரு ஐவிஎஃப்ங்கிறது இன்னைக்கு நம்ம சொல்ற ஒரு டெக்னாலஜி. ஆனா இது வந்து ஒரு அதிசயமான சயின்ஸினுடைய ஒரு முக்கியமான விஷயம். ஒரு குழந்தை கூட இல்ல, இன்னைக்கு ஒரு கருக்குழாய் அடைப்புனா அந்த பெண்ணுக்கு எப்படி குழந்தை பேர் பெற முடியும்? இயற்கையில முடியாது. அப்போ ஒண்ணு தத்தெடுப்பு, இல்ல மறுமணம் அப்படின்ற நிலையில பெண்களுக்கு குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை, மலடி என்ற வார்த்தை அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனையா உருவாகுது. ஸோ இந்த ஐவிஎஃப் என்பது இன்னைக்கு ஒரு டெக்னாலஜின்னு பார்க்குறோம். ஆனால் இது ஒரு பெண்ணின், அதாவது ஒரு மனித குலத்துக்கு இது வந்து ஒரு ஒரு சயின்ஸ் விஞ்ஞானம் மட்டும் கிடையாது. இது ஒரு நம்பிக்கை, ஒரு எதிர்காலம், அவங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய ஒரு அதிசயமான ஒரு மாற்றம், அவங்க வாழ்க்கைக்கு நம்பிக்கை கொடுக்குற ஒரு விஷயமாக இன்று ஒவ்வொரு ஐவிஎஃப் செயற்கை கருத்தரிப்பு குழந்தைகளையும் ஒரு தாய் ஒரு ஒரு தம்பதியினரும் இதை உணர்வு பூர்வமான ஒரு ஒரு எண்ணுகிற ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஒரு குழந்தையின்மை பாதித்த தம்பதியினர் வந்து வாழ்க்கையில விட்ட கண்ணீர், அந்த கண்ணீருக்கு இது ஒரு நம்பிக்கை கொடுத்தது. ஒரு கண்டிப்பாக என்னாலும் குழந்தை பேரு பெற முடியும், எனக்கும் ஒரு குழந்தை பேரு பிறக்க முடியும், ஒவ்வொரு பெண்ணுக்கும் தாய்மை என்பது உறுதி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஐவிஎஃப் செயற்கை கருத்தரிப்பு முறை. அந்த முறையில ஒரு ஐவிஎஃப் ஸ்பெஷலிஸ்ட் 30 வருட காலமாக இந்த ஐவிஎஃப் ஸ்பெஷலிஸ்ட் என்ற முறையில இந்த ஐவிஎஃப் முறை ஒரு பெண்ணுக்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சிகள்ல ஒரு அதிசயமான ஒரு வளர்ச்சி. நீங்க என்னன்னு சொல்லுவீங்க டாக்டர் அப்படின்னு கேட்டா இன்னைக்கு இந்த கருத்தரிப்பு முறை தான். ஏன்னா இது ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது, ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான மாற்றத்தை கொடுக்கிறது, ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது, அவங்களுக்கு பெரிய சந்தோஷத்தையும் பெரிய அதிசயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கண்டுபிடிப்புனா இந்த செயற்கை கருத்தரிப்பு முறை தான். ஸோ இந்த வகையில இந்த ஐவிஎஃப் முறை என்பது இன்னைக்கு நம்ம பார்க்குற மாதிரியான லேப்ல எல்லாம் அவங்க பண்ணல. அவங்க ஸ்டெப்டோவும் எட்வர்ட்ஸும் அவங்க ஒரு சின்ன ரூம்ல அவங்களுக்காக கிடைச்ச சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு பல முறை ட்ரை பண்ணி இதுல வந்த பெண்கள் பலரும் டியூப் அடைப்பானவங்க, டியூப் இல்லாத பெண்கள், அவங்களால இயற்கையில கருத்தரிக்க முடியாத அந்த பெண்கள் இயற்கையாக வாலண்டியரா வந்து பண்ணாங்க. ஏன்னா இதுக்கு வந்து கவர்மெண்ட்ல ஃபண்டிங் அவங்களுக்கு கிடையாது. எல்லாம் சிரிச்சாங்க, ரொம்ப ஏழை, என்னப்பா இயற்கையா நடக்குது, ஒரு நாள் எப்படி செய்ய முடியும், இது நடக்க முடியாத விஷயம், இதில் போய் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு இவங்களை கேலி பண்ணவங்களும், கிண்டல் பண்ணவங்களும், இவங்களை குறைவுபடுத்தினவங்களும், இவங்களை அவமதிச்சவங்க நிறைய பேர். அதே மாதிரி இவங்களுக்கு நிறைய ஃபெயிலியர். இது பல ஃபெயிலியரை கடந்து இந்த கிட்டத்தட்ட 40 வருட காலம் அவங்க செய்த முயற்சியின் முடிவு தான் இந்த ஐவிஎஃப். ஸோ இதோட ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஸோ பல தடவை அவங்க செய்வாங்க, நிறைய ஃபெயிலியர் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு ஐவிஎஃப் அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்க 1972ல. அது பார்த்தா டியூப்ல போய் நின்றோம், எக்டாபிக் ஆயிரும். ஸோ பல நேரங்கள் அவங்க வந்து முட்டைகளை எடுக்கிறதுக்கு ஒரு தடவை லாப்ரோஸ்கோபி பண்ணுவாங்க. அந்த லாப்ரோஸ்கோபி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இப்போ மாதிரி இருக்காது. ஸோ இந்த வகையில் இன்னைக்கு இருக்கிற நவீன முறையில் ஒரு அழகான ஐவிஎஃப் லேப்ல இருக்கு, பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் பல விதமான நவீன முன்னேற்றங்கள் இருக்கு. ஆனா இதனுடைய சரித்திரத்தை பார்த்தா ஆரம்ப நிலையில அந்த 2 சயின்டிஸ்டும் முதல்ல லண்டன்ல யூகேல தான் இதை முதல்ல பண்ணாங்க. ஸோ அந்த வகையில இது ஒரு நம்பிக்கையின் ஆரம்பம். ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் ஏற்படுற ஒரு ஒப்பற்ற ஒரு பெரிய அதிசயம் தான் இந்த செயற்கை கருத்தரிப்பு முறை தான். ஸோ பெண்களுக்கு மட்டுமல்ல, இதை பெண்கள் நிறைய பேர் சொல்லி எழுதுவாங்க. ஆனா ஆண்கள், இதுல பாதிக்கப்பட்ட ஆண்களுக்கு மனதில் ஏற்பட்ட பெரிய பாரத்துக்கான மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு முறை தான் ஐவிஎஃப் முறை. இன்னைக்கு வந்து 1978ல ஒரு குழந்தை உருவானதுன்னா இன்னைக்கு பல மில்லியன் குழந்தைகள் ஐவிஎஃப்ல உருவாயிருக்காங்க. இந்த பல மில்லியன் குழந்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அதிசயத்தையும் ஒரு ஆனந்தத்தையும் அந்த குடும்பத்துக்கு உருவாக்கி தருவது ரொம்ப ஒரு அருமையான உணர்வுபூர்வமான ஒரு நிகழ்வு. ஸோ அந்த வகையில ஒரு ஐவிஎஃப் செயற்கை கருத்தரிப்பு முறை என்பது குழந்தையின்மை தம்பதியினருக்கு ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு தேவதை பிறப்பார், ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு குழந்தை பேர் வரும். குழந்தையின்மை என்பது குறையே அல்ல. மலடி என்ற வார்த்தையை ஒரு பெண்ணின் உடல் அவங்களுடைய சரித்திரத்துல இது கிடையாது என்ற நிலையை மாற்றினது இந்த செயற்கை கருத்தரிப்பு முறை.